நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்வி உலகம் டெஸ்ட் பேட்ச் சார்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா 11th டெஸ்ட் தாவரவியலில் இன்றைக்கி நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிராம்பு என்பது டேஷ் ஆகும். இதுதான் கொஸ்டினு. இதற்கான விடை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கிராம்பு என்பது ஒரு பழம் கிடையாது. அது ஒரு காய், தண்டு எதுவுமே கிடையாது. இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது பூ மொட்டு. கிராம்பு என்பது பார்த்திங்கன்னா ஒரு பூ மொட்டு அப்படின்றது தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்விக்கு போகலாம். தண்டு சர்க்கரையில் கலந்துள்ளவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. தண்டு சர்க்கரையில் கலந்துள்ளவை பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்றதும் கரெக்டு, ஃப்ரக்டோஸ் அப்படின்றதும் கரெக்டு. இதில் கரெக்டான விடை மேற்கண்ட இரண்டும் அப்படின்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியான விடை. அடுத்ததாக விளையாட்டு வீரர்களுக்கு உடனடி சக்திக்காக கொடுக்கப்படும் பொருள். இதில் 3 ஆப்ஷன் தான் இருக்குது, 4வது ஆப்ஷன் இல்லை. பார்த்திங்கன்னா கொழுப்பு அப்படின்றது கிடையாது, அமினோ ஆசிட் கிடையாது. கார்போஹைட்ரேட்டு தான் சரியான விடை இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று ஒன்றில் என்ன சொல்கிறாங்க, தாவர செல்லை 2 உறைகள் சுற்றியுள்ளன ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கூற்று பார்த்திங்கன்னா தாவர செல்லை சுற்றியுள்ள உறைகள் செல் சுவர் மற்றும் பிளாஸ்மா சவ்வு. இப்படி 2 கொடுத்துருக்காங்க. இதில் தாவர செல்லை 2 உறைகள் சுற்றியுள்ளன கரெக்ட். தாவர செல்லை சுற்றியுள்ள உறைகள் செல் சுவர், பிளாஸ்மா சவ். 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்தது செல்களை அளக்க உதவும் அலகு. அலகு அப்படின்ட்டு இங்கே சொல்லும்போது பார்த்திங்கன்னா யூனிட்டை கேட்குறாங்க இவங்க. பார்த்திங்கன்னா இந்த டெசிபல் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு. ஓகேங்களா, ஒலியை அளக்க பயன்படுற இது. மீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது நீளத்தை அளக்கிறது. ஓகேங்களா, லென்த்து. இதில் மில்லியன், இந்த மைக்ரான் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா செல்களை, அதாவது தாவர செல், விலங்கு செல்லை அளக்கக்கூடிய உதவும் அலகு அப்படின்றது. இதுக்கான சரியான விடை அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செல்களை அளக்க உதவும் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரான் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா விலங்கு செல்களில் இல்லாத ஒன்று தாவர செல்களில் காணப்படுகிறது அப்படின்னும் போது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விலங்கு செல்களில் இல்லாத ஒன்று தாவர செல்லில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது செல் சுவர். ஓகேங்களா. அடுத்தது தாவர செல்களில் இல்லாத ஒன்று விலங்கு செல்களில் காணப்படுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதற்கான விடை பார்த்திங்கன்னா சென்ட்ரியோல்கள். அடுத்த கொஸ்டின், வைரஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓகேங்களா. வைரஸ் என்ற சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா காரம், கசப்பு, மரச்சாம்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிடையாது. வைரஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நச்சு. அதாவது பாய்சன் அப்படின்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா வைரஸ் என்ற சொல்லோட பொருள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வைரஸ்களை முதலில் படிகமாக்கிய வல்லுனர். படிகம்ன்றது பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணும்போது வைரஸ்களை படிகமாக்கிய வல்லுனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது லவாஷியர் கிடையாது, மெண்டல் கிடையாது, ஷீலே கிடையாது. ஸ்டான்லி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா வைரஸ்களால் தாக்கப்படும் தாவரங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் ஏ வாழை, அப்புறம் ஆப்ஷன் பி புகையிலை கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட ஏதுமில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழை இலையும் வைரஸால் தாக்கப்படக்கூடிய தாவரம் தான், புகையிலையும் வைரஸால் தாக்கக்கூடிய தாவரம் தான். இதில் பார்த்திங்கன்னா புகையிலையை என்னென்னு கேட்டிங்கன்னா தாக்கக்கூடிய அந்த வைரஸ் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்வி.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அப்போ என்னும்போது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னும்போது மேற்கண்ட இரண்டும் அப்படின்றது தான் சரியான விடை இதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின், வைரஸ்களால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொசைக் இப்போ தான் நான் போன கொஷினில் சொன்னேன். மொசைக் வைரஸ் அப்படின்றது சரியான விடை. சிற்றிலை நோய், அதாவது அந்த இலையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறுமையாகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிற்றிலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது மொசைக் நோயின்றதும் கரெக்டு, சிற்றிலை நோயுன்றதும் கரெக்ட். ஸோ அப்போ இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட இரண்டும் அப்படின்றது கரெக்ட். அடுத்தது